வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஸ்ரீலங்காவில் அனுர அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு, மாலிமாவுக்கு பௌத்த சாசன குடைச்சல் என்ற கோதாவில் ராஜபக்ஷ முகங்களின் தூண்டுதலில் மீண்டும் பௌத்த கடும்போக்கு காவிகள் நாளை கொழும்பில் தமது மீளிணைவு காட்சியை வெளிப்படுத்திக் கொள்ள தயாராகின்றனர். இலங்கையில் இனவாத மற்றும் தீவிரவாத சக்திகள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக ஜேவிபியின் முக்கிய முகமும் அனுர அரசாங்கத்தின் அமைச்சருமான லால்காந்தா ஏற்கனவே ஒரு எச்சரிக்கையை விடுத்துவிட்ட நிலையில், ஐயோ, இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு அரசாங்கமே பௌத்த சாசனத்தை குறிவைத்து அடிக்கின்றதே, தாக்குகின்றதே, இதனை தட்டி கேட்பார் யாரும் இல்லையா, தடுப்பார் யாரும் இல்லையா என இந்த பௌத்த காவிகளின் கூக்குரல் நாளை கொழும்பில் ஒலிக்க காத்துள்ளது. இவ்வாறான ஒரு தயார்படுத்த நிலையில்தான் அனுர தரப்பின் ஒரு மறைமுக பேச்சாளராகவே இப்போது முற்றாக மாறிவிட்ட ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவும், அதாவது ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதியான சரத் பொன்சேகாவும் நேற்று தமிழர்கள் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை மையப்படுத்தி சில பழைய ஒலிப்பதிவுகளை ஒலிக்க விட்டபடி ராஜபக்ஷ எதிர்ப்பு ஒருகையில் அனுர ஆதரவு மறுகையில் என்ற ஒருகள் இரண்டு மாங்காய்கள் என்ற அரசியலை செய்ய தலைப்பட்டார். தமிழீழ தேசிய தலைவர் தனது சாதி மறுப்பு காதலுக்காக 14 பேரை சுட்டு கொலை செய்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த வாரம் சென்னையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் அரசியல் செய்து ஓய அந்த அரசியல் அதிர்வு ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பில் விசனங்களை ஏற்படுத்த இறுதியில் தனது அந்த உரை ஒரு பிறழ்வு என திருமாவளவனே வடிவ திருப்பம் எடுத்துவிட்ட நிலையில் உள்ளூரில் சரத் பொன்சேகாவின் இந்த குரல்கள் வந்தன. இதற்கிடையே தேசிய தலைவரின் பூர்வீக இடமான வெல்வெட்டித்துறையில் நாம் தமிழர் சீமானுடைய கட்சியின் சின்னம் பட்டமாக பறக்கவிடப்பட்டதான புதிய செய்திகள் எல்லாம் வந்துவிட்டன. இந்த நிலையில்தான் அனுர தரப்புக்கு மறைமுகமாக பரிவட்டம் கட்டும் முகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நேற்று ஒரு கட்டவிழ்ப்பை செய்திருக்கின்றார். இந்த கட்டவிழ்ப்பு 2009 மே 17 என்ற தேதியை மையப்படுத்திய சில கதைகளை சொல்லிக் கொண்டது. மே 17 அன்று, அதாவது 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் ICRC எனப்படும் அனைத்துலக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எனப்படும் சர்வதேச மன்னிப்பு சபையுடன் ராஜபக்ஷ அதிகார மையம் அன்று பேச்சுவார்த்தையை நடத்தி தேசிய தலைவர் மற்றும் தமிழர்களின் சேனை தரப்பின் முக்கிய தளபதிகளை சரணடைய அனுமதித்ததாக சரத் பொன்சேகா கதை கூறுகிறார். தனது இராணுவம், அதாவது தான் இராணுவ தளபதியாக இருந்து முள்ளிவாய்க்கால் போரை வழிநடத்திய நிலையில் தனது இராணுவம் அளிக்க விரும்பிய தமிழர் சேனை அன்று ராஜபக்சகளின் திட்டப்படி சரணடைந்திருந்தால் இன்று தேசிய தலைவர் வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் அடித்துவிட்ட சரத் பொன்சேகா அப்போதைய பாதுகாப்பு செயலாளருக்கும் ஸ்ரீலங்காவின் அப்போதைய படைத்தளபதிகளில் ஒரு முக்கிய தளபதியாக இருந்த சவேந்திர சில்வாவுக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடலின் ஒரு பகுதி என இந்த ஒலிப்பதிவு காணொளியையும் படம் காட்டினார். இந்த தொலைபேசி உரையாடல் குறித்து சிங்களத்தில் விளக்கிய சரத் பொன்சேகா, தேசிய தலைவர் மற்றும் தமிழர்களின் சேனை தரப்பின் முக்கிய தளபதிகள் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தால் அவர்கள் இன்னும் உயிருடன் இருப்பார்கள் என எந்தவித கூச்ச நாச்சம் இல்லையென்றால் பொறுப்பு கூறல் இன்றி அவலட்சணமாக ஒரு கருத்தை விரவவிட்டார். வெள்ளை கொடியுடன் சரணடைந்த நடேசன் உட்பட்ட பல போராளிகள் பச்சை குருதி படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் படையினரிடம் பிடியில் இருந்த தேசிய தலைவரின் இளைய புதல்வன் பாலச்சந்திரன் பச்சை குருதி படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலும் ஒரு சிறுவன் என பாராமல் இந்த குரூரத்தை ஸ்ரீலங்கா படைத்தரப்பு செய்ததை உலகம் அறிந்தே 16 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இராணுவத்திடம் சரணடைந்திருந்தால் போராளிகள் இன்னமும் உயிருடன் இருப்பார்கள் என சரத் பொன்சேகா தமிழர்களுக்கு பூச்சுற்ற, அதுவும் கொடூரமான ஒரு பூச்சுற்றலை செய்ய முனைகின்றார். இந்த தொலைபேசி உரையாடல் நடந்த நாளில், அதாவது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளருக்கும்
ஷவேந்திர சில்வாவுக்கும் இடையில் இந்த டெலிபோன் கான்வர்சேஷன் நடந்த நாளில் தான் சீனாவில் இருந்ததாக குறிப்பிடும் சிங்களத்தின் ஃபீல்ட் மார்ஷல் இந்த தொலைபேசி உரையாடலை காணொலியாக பதிவு செய்த ஊடகர் கொலையச்சம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மூன்றாம் தரப்பு ஒன்றின் மூலம் மிக அண்மையில்தான் தனக்கு இந்த காணொளி கிடைத்ததாகவும் அதனை இப்போது உங்களுக்கு போட்டு காட்டுவதாகவும் நேற்று தனது ஊடக மாநாட்டு படத்தை காட்டி ஊடக மாநாட்டு கடையை பரபரப்பாக்கி மூட வைத்தார். தமிழர்களின் சேனை தளபதிகள் தனது இராணுவத்திடம் அன்று சரணடைந்திருந்தால் அவர்கள் இன்னும் உயிருடன் இருப்பார்கள் என ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட அதே ஃபீல்ட் மார்ஷல் தனது மண்டையில் இருக்கும் கொண்டையை மறந்து இராணுவம் அவர்களை காப்பாற்ற விரும்பவில்லை, மாறாக அழிக்க திட்டமிட்டது என்றும் இன்னொரு கட்டத்தில் கூறுகிறார். கதையாம் காரணமாம் அனுர முகாமில் ஃபீல்ட் மார்ஷலாம் என்ற வகையில் இருக்கும் இந்த ஃபீல்ட் மார்ஷலின் கதைக்கு அப்பால் இன்று இந்தியாவில் அனுரகுமார திசாநாயக்காவும் சில படங்களை காட்டினார். ஸ்ரீலங்காவில் ஏவிபி என்ற மக்கள் விடுதலை முன்னணி உருவாக்கப்பட்ட நாள் முதல் கடந்த 2019 வரை இந்தியாவை இலங்கையின் மிகப்பெரிய எதிரியாகவும் ஆக்கிரமிப்பு நாடாகவும் சித்தரித்துக் கொண்டது ஏவிபி என்ற அமைப்பு என்பது அனைவருமே அறிந்த விடயம். ஆனால் இவ்வாறான அந்த பழைய சித்தரிப்பு வரலாற்றை திருத்தி டெல்லியில் இன்று ஏவிபியின் அதே ஏவிபியின் தலைவரும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவருமான அனுரகுமார திசாநாயக்கா பெரியனரை கனம் பண்ணி உரை வழங்கியதையும், அதாவது ஏஐ எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான உரையை வழங்கியதையும் காண முடிந்தது. இன்று செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக இந்த உரையை வழங்கிக் கொள்ள முன்னர் நேற்று இந்திய பிரதமர் மோடிஜியை அனுரஜி சிறப்பாக தனியாக சந்தித்துக் கொண்டார். அத்துடன் மோடிஜி வழங்கிய ராப்போசனத்தையும் உண்டு கழித்துக் கொண்டார். ஏஐ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவை மனிதகுலத்தின் நன்மைக்காக பயன்படுத்தும் நோக்கம் யாது என இடம்பெறும் கருப்பொருள் மாநாட்டில் இன்று அனுரவின் உரை வந்திருந்தது. டெல்லியில் தற்போது நிற்கும் அனுர உட்பட்ட அரசு தலைகள் நாளையுடன் அங்கிருந்து அகன்று கொள்வார்கள். இன்று இரவே அவர்கள் அங்கிருந்து அகரத் தலைப்படுகின்றார்கள். ஆனால் இந்த மாநாடு செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக முன்னெடுப்பதாக கூறிக்கொண்டாலும், இல்லைனால் அது குறித்த ஆய்வுகளை செய்வதாக கூறிக்கொண்டாலும், இந்த மாநாட்டில் பங்கெடுத்த அரச தலைகளும் தொழில்நுட்ப தலைகளும் தமக்குரிய சுயலாப ஆதாயங்களை பெறும் வித்தைகளை இந்த அரங்கில் பெற முனைந்ததை அனுர மோடி சந்திப்பு உட்பட்ட பல சந்திப்புகளும் பேச்சுக்களும் சாட்சியாக பகிர்ந்துள்ளன. எதுவாறோ இலங்கையில் கடந்த 2024 அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற்றுக் கொள்ளும் முன்னர் இந்தியாவுக்கு ஜேவிபி தூதுக்குழு சென்ற பின்னர் முளைத்த இந்த கொழும்பு டெல்லி ராஜதந்திர செடி இப்போது அருகுபோல் வேரூன்றி ஆள்போல் தலைக்க முனையும் ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும் அனுர தரப்பின் உள்ளுடனை பொறுத்தவரை அவர்கள் இந்தியாவை பிரியமாக நோக்கிக் கொள்ளவில்லை, மாறாக தந்திரோபாயமாக ஆதாயங்களுக்காக நோக்கிக் கொள்கிறார்கள். அனுரவின் கையில் உள்ள ஜேவிபியின் பிறப்பு சான்றிதழை பொறுத்தவரை அது சீன கம்யூனிஸ்டுகளை தனது மரபணுவில் கொண்டிருப்பது பகிரங்கமான ஒரு விடயம். ஆனால் இதே சீன தொடர்பு மரபணு கொண்ட ஜேவிபியின் தற்போதைய தலைவர் இப்போது இந்தியாவுடனும் இந்தியாவின் பரம எதிரிகளுடனும் நல்ல ராஜதந்திர தொடர்புகளை பேணி வரும் நிலையில்தான் தனது உள்ளூர் மவுத் பீஸாக, இல்லை என்றால் குரல் தரவல்ல ஒரு முகமாக கருதப்படும் சரத் பொன்சேகா போன்றவர்களையும் இப்போது அது குரல் கொடுக்க வைப்பது தெரிகின்றது. இதன் அடிப்படையில் தான் நேற்று ஸ்ரீலங்கா ஃபீல்ட் மார்ஷலின் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை மையப்படுத்திய சில பழைய ஒலிப்பு அதிவுகளையும் தாங்கிய ஊடக மாநாட்டையும் வெளிப்படுத்த முனைந்திருக்கிறது.